ஹாய் எவ்ரி ஒன் ஃபார் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டான்செட் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு 5 வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐசிடிலேருந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் என்ற ஒரு டாப்பிக்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதிலவும் கொஷின்ஸ் இருக்குது, பாருங்கள். இதில் ஒரு 4 டாபிக் இருக்குது. 4 டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். 6th 7th 8th படிச்சது தான். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் பார்க்கலாம், ஓகேவா? இந்த பர்சன்டேஜில் நம்மளுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்படி ஒன்று வந்து பார்த்தோன்னா, அந்த கொஷின்ஸில் இருக்கிற அந்த வேர்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டுங்க. இங்கே பாருங்கள், வாட் இஸ் 6% ஆஃப் 300 என்ற இந்த ஒரு டைப்பில் கேட்குறாங்க. 15% ஆஃப் வாட் நம்பர் இஸ் 6 இந்த டைப்பில் கேட்குறாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 350 இஸ் 70 அந்த ஒரு கொஷின் கேட்குறாங்க. இதில் சில கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஷினில் எங்கேயாவது ஆஃப் என்ற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா, அந்த ஆஃபோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷனுங்க. ஓகே, இங்கே ஆஃப் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கா, அப்போ மல்டிப்ளிகேஷன். இஸ் என்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலுக்கு சமம், மீனிங்கு. நெக்ஸ்ட் வாட் என்ற ஒரு வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் எக்ஸோ ஒய்யோ ஏவோ ஏதோ நம்மளோட சாய்ஸ் தான். அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான வேரியபிள்ஸ் நம்ம ஏன்னு பார்த்துக்கலாம். ஓகேவாங்க. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் 6% ஆஃப் 300 கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் என்ன சொன்னேன், வாட்னா என்ன சொன்னோம், வேரியபிள் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கிறோம். அதான் வாட் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேரியபிள். அப்படி இருக்கட்டுங்க. இப்போ 6%னா 6/100. ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 300. அப்போ இதெல்லாமே சிம்ப்ளிஃபை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 18. அப்போ இது எதனோட வேல்யூன்னா எக்ஸ். வாட் தானே கேட்குறாங்க, வாட் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வாட்ன்றது எக்ஸு, இஸ்ன்னா ஈக்குவல் 8 வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 15% ஆஃப் வாட் நம்பர் இஸ் 6 அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 15%னா 15/100. ஆஃப்னா மல்டிப்ளை, வாட் நம்பர் தானே தெரியாது, இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? அப்போ 15/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டேன். ஓகேவா? போட்டாயிடுச்சு. ஓகே, இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ்க்கான மீனிங் வந்து ஈக்குவல். என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, போட்டோம். அப்போ இதிலேருந்து நம்ம இந்த வேரியபிள் கண்டுபிடிக்கணும். அப்போ 6 × 100 / 15 வரும். இது சிம்ப்ளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 40 கிடைக்கும். ஓகேங்களா? தேர்ட் டைப் கொஷின் பாருங்கள். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 350 இஸ் 70 கொடுத்துருக்காங்க. வாட் பர்சன்ட்னா எக்ஸ் பர்சன்ட் தெரியாதில்ல, A%, 5% ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 350 ஈக்குவல் டு எவ்வளோ, 70. அப்போ x/100 இன்ட்டு 350 ஈக்குவல் டு 70. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், வேரியபிள் கண்டுபிடிக்கணும். டிவைடில் இருக்கிறது போனால் அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் டிவைடில் வந்துச்சு. அப்போ கண்டுபிடிச்சி எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 250 கிடச்சிருக்கு. இதாவது டவுட்டா எதுவும் இல்லை. செகண்ட் கொஷின் பாருங்கள். அது அந்த 3 பேஸ் கான்செப்டில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் 30% ஆஃப் 140 கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், வாட்னா எக்ஸ்ன்ற வேரியபிள், இஸ்ன்னா ஈக்குவல், 30%னா 30/100, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 40 ஈக்குவல் டு 42. சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 15 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 300. அப்போ 15 போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் வாட்னா எக்ஸு, பர்சன்டேஜ் போட்டுக்கிறோம், ஆஃப்னா மல்டிப்ளை 300. ஓகேவா? இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 5 கிடைக்கும். ஓகேங்களா? அகைன் பாருங்கள், 20% ஆஃப் வாட் நம்பர் இஸ் 15 கேட்டிருக்காங்க இல்லையா? 20%னா 20/100. ஆஃப்னா மல்டிப்ளை, வாட் தெரியாது இல்லையா? அப்போ எக்ஸு இஸ்ஸு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் 50 போட்டோம். இதுலேருந்து நான் கண்டுபிடிச்சேன்னா 250 வரும் ஆன்சர். ஓகேங்களா? சரி, இது வந்து நம்ம இந்த டாபிக் பார்த்தது வந்து என்னென்னு பார்த்தோன்னா பர்சன்டேஜில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜில் உங்கள் டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் என்ற ஒரு டாபிக் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச போதும் அந்த ஃபார்முலா வச்சு நீ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான சம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மார்ச் மாதத்தில் வந்து 2000 ரூபாய் வந்து சேல்ரி வாங்கினேன்னா, மார்ச் ஏதோ ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன், 2000 ரூபாய் இருக்குது. அந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் வந்து எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனால் 5000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்போ எனக்கு இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மார்ச் மாதத்துலேருந்து எது வரைக்கும் ஏப்ரலுக்கு வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 5000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போ நியூ வேல்யூ தானே எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன போடலான்னா, நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை நியூ வேல்யூ இன்ட்டு 100 என்ற ஒரு கான்செப்டை நம்ம போடலாம். ஓகேவா? இதுக்கு என்ன அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றது முன்னாடி போட்டுக்கிட்டு மைனஸ் மார்ச் மாதத்தை போட்டுக்கிட்டு அந்த நியூ வேல்யூ புதுசாக இன்க்ரீஸ் ஆகிக்கல அதை போட்டுக்கிட்டு பர்சன்டேஜ்ன்றதால இன்ட்டு 100. அப்போ இது எப்படி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை நியூ வேல்யூ. இது வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இன்ட்டு 100 இப்படி போட்டால் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அதே ஓல்டு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள். ஓல்டு வேல்யூ மைனஸ் நியூ வேல்யூ டிவைடட் பை ஓல்டு வேல்யூ. புரியுதா? அது பர்சன்டேஜ் டிக்ரீஸ்க்கு. ஓகேங்களா? ஓகே. பர்சன்டேஜ் டிக்ரீஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு சம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓல்டு வேல்யூ மைனஸ் நியூ வேல்யூ டிவைட் பை ஓல்டு வேல்யூ, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து டிக்ரீஸ், வேறு எதுவும் கிடையாது. இது வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆவரேஜ். ஆவரேஜில் ஒன்றும் கிடையாது. ஒரு 4-5 நம்பர் கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதை ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணுறது தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கான்செப்ட், ஒரு டைப் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேஷியோன்ற ஒரு கான்செப்ட்லேருந்து சில கொஷின்ஸ் கேட்பாங்க. ரேஷியோ அதாவது வந்து பார்ட் டு பார்ட் ரேஷியோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் டு பாய்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லை ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ். இப்போ ஒரு கிளாஸில் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கேர்ள்ஸ் வந்து ரேஷியோ ஆஃப் ஒரு 4 கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம். பாய்ஸ் வந்து ஒரு 6 எடுத்துக்கலாம். ஓகேவா? பாய்ஸ் வந்து 6 எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கேர்ள்ஸ் டு பாய்ஸ். அப்போ 4:6ன்னு சொல்கிறோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கிளாஸில் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இப்போ கண்டுபிடிக்கணுன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, 4ம் 6ம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 10 வரும். அதை டிவைடில் போட்டுக்கோங்க. யார் கேட்குறாங்க? கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 4/10 இன்ட்டு டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 40. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ 16 கிடச்சிருக்கு இல்லைங்களா? அதே பாய்ஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 6ம் 4 ஆட் பண்ணால் 10 வரும். பாய்ஸ் வந்து 6 இருக்காங்க. 6/10 இன்ட்டு டோட்டல் வந்து 40. அப்போ 24. 24 16 மொத்தம் ஆட் பண்ணால் எனக்கு 40 கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டைப் கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்காங்க. அதுக்கடுத்து சில பிக்சர்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க, ரெட் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஆப்பிள் வந்து மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க, ரெட் ஆப்பிள் 9 கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா 3/9 கேன்சல் ஆச்சு 1/3 1:3. இந்த மாதிரி கான்செப்ட் சம்ஸாக சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக்கில் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகே, பாய்.